தண்ணீருக்காக ஆப்பிரிக்காவின் சாட் நாட்டில் இரு இனங்கள் மோதிக்கொண்டதில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூன்றாம் உலகப் போர் தண்ணீருக்காக தான் ஏற்படும் என பலர் கூறி வரும் நிலையில் அதனை இதே போன்ற சூழல் வெகு குறைவான காலங்கள்ல இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நிலத்தடி நீரை எடுக்கிற அளவு அதிகமாயிருச்சு, சேமிக்கிற அளவு குறைஞ்சிருச்சு, மழையோட அளவும் குறைஞ்சிருச்சு. அது மாதிரி பெருநகரங்கள் முதல் கிராமங்கள் வரை தண்ணீர் தட்டுப்பாடால மக்கள் பெரிய பாதிப்பு உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. நாம் தமிழர் கட்சி இத்தனை வருஷமா ஏன் மலைகளுக்கு காண்டி கத்துது, மண்ணுக்காண்டி கத்துது, விவசாயத்துக்காண்டி கத்துது, சமீபத்துல தண்ணீர் மாநாடு ஏன் போட்டுச்சு, கடலமா மாநாடு ஏன் போட்டுச்சு அப்படிங்கிற கேலி சித்திரங்களுக்கு உள்ள கொண்டு வந்த அவர்களுக்கெல்லாம் செருப்படி கொடுக்கிற மாதிரி அந்த சூழல் ஏற்படும் பொழுதுதான் நாம் தமிழர் கட்சி வாழ்நாள் போராடினதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இந்த சூழல்ல மக்களை கொண்டு போகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் நீங்க என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்க போறீங்களா இல்ல நீர்நிலைகளை பாதுகாக்க போறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். ஒரு நாள் நீ தண்ணி இல்லாம சோறு இல்லாம சாவ, அன்னைக்கு என் முகம் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். வீட்டு வாசல்ல ஒவ்வொருத்தனும் 2 கார் நிறுத்திருக்கான், காரு நிறைய பெட்ரோல் வச்சிருக்கான், வளர்ச்சி. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குடத்திலையும் தண்ணி இல்ல, வறட்சி. இது எப்படிப்பட்ட வளர்ச்சின்னு நீ பாத்துக்க.